சரீரம் வேர்க்கணும், பாடணும். யார் யாருக்கும் ஒரு வேர்த்து விரும்பி வேலை செய்யறேன். என்னை சிறுவையில் பெற்றவருக்கு எனக்காக ரத்த வேர்வை வேர்த்து வேலை தகப்பனுக்கு அவருக்காக நான் எப்படி பாடணும்? ஹலோ, அப்படி சேலத்துல ஆரம்பிச்சு பாட்டு பாடிட்டு அடுத்து பரிசுத்த ஸ்தலம் ஆத்துமாவுக்குள்ள போகணும். என் கண்ணை கண்ணீருக்கும், என் கண்ணில் கண்ணீருக்கும், சாரி, என் ஆத்துமா பாடும்போது நீ மீட்டுக் கொண்ட ஆத்துமாவும், நான் பாடும்போது நீ மீட்டுக் கொண்ட ஆத்துமாவும் என் உதடுகளும் கம்பீரித்து மகிழும். அப்ப இந்த பாட்டு ஆத்துமா பாடும் பொழுது இது எப்ப உண்டாகும்னா, எத்தனை பேருக்கு பாட்டை பார்க்காம பாடுவீங்க? கைது ஓரளவுக்கு பாட்டை போட்டாலே நான் பார்க்காம பாடுவேன் பாஸ்டரையா, அவன் கைது காட்டுங்க. நீ இங்க பார்க்காம பாடுனா நீ எப்படி அவன் ஆத்துமா மகிழும்? எப்படி மகிழுங்கிற? ஆத்துமா பார்க்காம பாடணும். அப்பதான் தனியா பாட முடியும். அப்பதான் பாட பாட ஆவின் அபிஷேகம் அப்படியே ஆண்டு இடைப்பட அப்படியே மகிழும். பாட்டை பார்க்காமலே பாடத்தில்லைன்னா எந்த பாட்டு பாடினாலுமே புது பாட்டு மாதிரி தெரியுது. சிலர் பெரிய திறமைசாலிங்க, பல வருஷம் பாடுறீங்க தெரியாது, பல பாடுற மாதிரி. தனியா பாடும் பொழுது இந்த பாட்டு வார்த்தை பதிய ஆரம்பிக்கும். ஹலோ, அப்ப பாட்டை பார்க்காம பாடணும். அது செல்போன் இருக்குது, யூடியூப் இருக்குது, மற்ற உங்க வீட்டுல சிடி பிளேயர் இருக்குது, எல்லாரும் பாட்டு கேட்கலாம்ல. போய் சர்ச்சில் பாடுற பாட்டை தெரிஞ்ச ஒரு வாரத்துக்கு ஒரு பாட்டாவது பழகியா பாடி பாட தனியா பாடுவாங்க. அப்ப சர்ச்சில் பாட்டை உடனே பாட்ட அப்படியே கைதட்டி பாடுவாங்க, ஆட்டோமேட்டிக் பாட. அப்பதான் அந்த ஆத்துமா கம்பீரிக்கும். இப்ப சரீரம் ஆடிச்சு, ஆத்மா உற்சாகம் அடைஞ்சு. அடுத்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசிரியர் உள்ள போறப்ப மிகுந்த பயத்தோட போகணும். இந்த ஆவியில பாட்டம் எதுவுமே இல்லாம தேவ பிரசன்னத்தை உணர்ற இடம். தேவ பிரசன்ன நிரம்பி கையை வைத்துட்டா அப்பதான் கத்த இடைப்படும் நேரம். கண்கள் தாரை தாரையாய் கண்ணீர் வடியும். கத்த பேசுவார். இதுதான் ஆராதனை. நிறைய பேர் ஆராதனைக்கே வர்றதில்லை, செய்திக்கு வர்றது. நிறைய பேர் ஆராதனைக்கு ஆர்வம் இல்லை. ஆராதனை மேல அது காரணம் ஒன்றும் தெரியல. ஆண்டவர் ஓசியாவில் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அப்ப இதுதான் ஆராதனை. இப்படித்தான் நீங்க கொண்டு போனீங்க. ஹலோ, இருக்கீங்களா? தேவ பிரசன்னம் பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், சரீரம், ஆத்மா, ஆவி. இதான் இப்படி ஆராதிக்கும் பொழுதுதான் ஒரு விடுதலை, தெய்வீக சுகம், ஆண்டவர் தொடர்றது, தேவன் தரிசனம் காட்டுறது எல்லாமே இந்த ஆவி நிரம்பி ஆராதிக்கும் பொழுதுதான். பாட்டு சும்மா ரசனைக்காய் பாடக்கூடாது. பாட்டு நல்லா அப்படி பாடக்கூடாது. பாட்டு வரியும் நானும் இணைஞ்சிடணும். ஃபாதர்கிட்ட போனீங்கன்னா ஃபாதர் டெர்க்மன்ஸ் அவர் பாட்டு மட்டும் ஏன் அவ்வளவு பிரசனமா காரணம் என்னன்னா, கர்த்தரோட எப்படி வாழ்றாரோ அதை அப்படியே பாட்டா பாடுவார். பாட்டு உட்கார்ந்து ஏற்றுவது இல்லை. தேவ சமூகத்துல பல மணி நேரம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் தர பாட்டு ராகம் தான் இந்த பாட்டு. எஃப் மேஜர்